இன்னைக்கு சாலை மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, ஐஸில் போடாமல். அது வந்து ஒவ்வொரு ஊருக்கும் கன்னியாகுமரி சைட்லலாம் இதை வந்து சாலைன்னு சொல்லுவாங்க, ஒரு சில ஊர்லலாம் மத்தின்னு சொல்லுவாங்க, அப்புறம் கவலை மீன் சொல்கிறாங்க, ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க. உங்கள் ஊர் சைட்லலாம் இந்த மீனுக்கு என்ன பேர் சொல்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரின்னு கழுவலான்னு சொல்லிட்டு மீனை எடுத்துகிட்டு உக்காந்தா என் பையன் சொல்லிட்டான், அம்மா கத்தியோ அருவாமனையோ எதுவுமே இல்லாமல் இந்த மீனை நீங்கள் கையிலேயே கழுவ முடியுமா, ஒரு பெட் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டான். சரின்னு ஓகேன்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 2-3 மீன் கழுவுறதுக்குள்ளாரையும் எனக்கு கை வலிக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு கையில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அதனால என்னால் பண்ண முடியல. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்புறம் அப்படியே எங்கள் மாமியார் கிட்ட கொடுத்தாச்சு, அவங்க கழுவி கொடுத்தாங்க. அப்புறம் இருக்கிறதுலே இந்த கத்தி எது அருவாமனைலாம் யூஸ் பண்ணாமல் மீன் கழுவுனா மத்தி மீன் கழுவலாம். அது கூட கொஞ்சம் இதுதான், அதை விட நெத்திலி மீன் தான் ரொம்ப ஈஸி. கத்தி அருவாமனை நெத்திலி மீனுக்குலாம் தேவை கிடையாது, கையாலேயே கிளி போட்டுருலாம் அப்படியே. ஆனால் எங்கள் ஊர் பக்கம்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனாக நல்லா கிடைக்கும், ஐஸ்லேயே போடாததாக கிடைக்கும். எல்லா ஊர்லேயும் அப்படி கிடைக்குமானா கடல் புறம் இருக்கிற ஊருங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். கடல் இல்லாத ஊருங்களில் தான் ஐஸ்லலாம் வச்சு இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்குன்னே நாங்கள் ஊருக்கு வந்துடுவோம். ஊருக்கு வந்தோம்னாலே எப்பயுமே மீன் இல்லாமல் சாப்பாடு கிடையாது. நிறைய பேருக்கு வந்து கடல் மீன் வந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம், எங்களுக்கு பிடிக்காது அப்படின்வாங்க. சில பேர் ஏரி மீன் தான் நாங்கள் ரொம்ப சாப்பிடுவோங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இது, ஏரி மீன் குளத்து மீன் அப்படி தான் விரும்புவாங்க. இந்த கடல் மீன் கூட சாப்பிட்டு பழக்கம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்குலாம் எப்படி பிடிக்கும், என்ன மீன் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது நாங்கள் மீன் கழுவ ஆரம்பிச்சிட்டோம்னாலே கோழிங்கள்லேருந்து பூனைக்கு வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். எங்கள் புஸ்ஸு பாருங்கள், மீன் வந்து கழுவுனாலே அதுக்கு வந்து மீன் கொடுக்காம நம்ம மீன் கழுவ முடியாது. அது வந்து வேஸ்ட்டு, கொஞ்சம் அப்படியே அதுக்கு போட்டால் தான் அதுக்கு இது, இல்லைன்னா நம்மளை சும்மா வந்து அழுதுகிட்டே நிற்கும். அப்புறம் அது கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் கோழிங்களுக்கும் கொஞ்சம் போட்டோம் வேஸ்ட்டெல்லாம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன், ஐஸ்லாம் வைக்காமல். சரி இப்போ குழம்பு வைக்கலாம். இப்போ நான் வந்து 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். நிறைய பேர் தேங்காயே போடாமல் குழம்பு வைப்பாங்க. நாங்கள் நாகர்கோவில் சைட்லாம் தேங்காய் இல்லாமல் குழம்பு வைக்க முடியாது, அப்படியே பழகிட்டோம். இப்போ வந்து நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் நார்மல் மிளகாவும் சேர்த்து அரைச்சி வச்சுருப்பேன் கலந்து. அப்புறம் அதில் ஒரு 3 ஸ்பூன் போட்டோன்னா, இல்லை 2 ஸ்பூன் போட்டுனா இருந்தால் கூட ஒரு அதை விட கொஞ்சம் டபுள் மடங்காக எடுத்துப்போம் மல்லித்தூள். இப்போ 2 ஸ்பூன் மிளகாத்தூள்னால் மல்லித்தூள் 4 ஸ்பூன் போட்டுப்பேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். அரைச்சிட்டோம். எல்லாம் மீன்லேயே அப்படியே மீனை கழுவி எடுத்தோடனே மீன்லேயே அப்படியே ஊற்றிடுறோம் இந்த அரைச்ச இதெல்லாம். நிறைய பேர் நல்லா இதெல்லாம் கலந்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் மீன் போடுவேன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் பக்கம் இந்த மீனும் இல்லை, எந்த மீனாக இருந்தாலும் இப்படி தான் பண்ணுவாங்க. ஃபுல்லாக தேங்காய்லாம் அரைச்சி புளியெல்லாம் கலந்து அதுலேயே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றி ஒரு இடையாக கொதிக்க வச்சுருவாங்க, அவ்வளோதான்.
நான் அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்ட்டு பச்சை மிளகாவும் கருவேப்பிலை மட்டும்தான் அந்த குழம்புல போட்டேன். போட்டுட்டு மற்றதெல்லாம் பக்கத்தில் தாளித்து இதில் எடுத்து ஊற்றிடுவேன். தாளித்து ஊற்றினா அது ஒரு வாசனை நல்லாயிருக்கும். தாளிக்காமல் பண்ணால் அது ஒரு டேஸ்ட்டு. தேவைக்கு உப்பு போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன், பச்சை மிளகாய் போட்டு மூடி வச்சிடுறோம். இது வந்து கொஞ்சம் பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் காரத்துக்கு தேவைக்கு உங்களுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள். இது வந்து கரம் மசாலா சேர்த்தேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும். கரம் மசாலா போட்டு எந்த மீன் நீங்கள் பொரிச்சிங்களோ அதோட ஸ்மெல்லே தனியாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் இதில் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். கரம் மசாலா போட்டு மீனை பொரிச்சிட்டு நான் இந்த மீன் பொரிக்கிறதுலேருந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுவேன் குழம்புல. அது ரொம்ப நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குழம்போட ஸ்மெல்லே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அது கரம் மசாலா போட்டதை மறந்து போய் நான் ஊற்றிடுறேன். அது குழம்பே கொஞ்சம் இதாகிடும். அதுமாதிரி நீங்கள் பண்ணிடாதீங்க. கரம் மசாலா போட்டிங்கன்னா இருந்தால் குழம்புல ஊற்றாதீங்க. கரம் மசாலா போட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோம். ஒவ்வொரு மீனாக எடுத்து வச்சு பொரிக்க ஆரம்பிச்சிடும். சில பேர் தோசைக்கல்லில் பொரிப்பாங்க, ஒரு சில பேர் இந்த வானலில் பொரிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி பொரிப்பீங்கன்னு சொல்லுங்கள். இது கருவேப்பிலை போட்டிருக்கேன். இந்த பக்கமும் குழம்பு வச்சு இந்த பக்கம் மீன் பொரிச்சு வச்சு இருக்கிறதுலே இந்த காய்கறி இதெல்லாம் போட்டு சமைக்கிறத விட இந்த மீன், சிக்கன், மட்டன், நான்வெஜ்லாம் ரொம்ப ஈஸி சமைக்கிறது. வெஜ்னா தான் ரொம்ப டைம் ஆகும். பிள்ளைங்களுக்குலாம் நல்லா முறுமுறுன்னு இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும்ட்டு நானும் அதை கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டேன். ரொம்ப கரிஞ்சிடுச்சு. அதனால் அதில் போட்டு மிளகாத்தூள் முதற்கொண்டு ரொம்ப கரிஞ்சு போயிடுச்சு. இந்த ஆயில் எல்லாமே கரிச்சிடுச்சு. அவ்வளோ கருத்து போயும் ஊற்றக்கூடாது. கொஞ்சம் நல்லா கரெக்டான ஒரு பதத்தில் இந்த எண்ணெய் ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அந்த துணி வச்சு நான் இதை சுற்றி விட்டேன். அப்படி தான் பண்ணணும். எந்த மீனாக இருந்தாலும் எல்லா மீனுக்குமே அப்படி தான் பண்ணணும். நம்ம கரண்டிலாம் போட்டு கிண்டினோம்னா தான் மீன் உடஞ்சிருந்தா. நிறைய பேர் கேட்டிங்க என்கிட்ட, அது எப்படி அது மீன்லாம் உடஞ்சிடாதா, முன்னாடியே போட்டு கொதிக்க வைக்கிறீங்களே அப்படின்னு. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன், ஒரு ஸ்பூன். மீனும் நல்லா பொரிச்சாச்சு. ரொம்ப முறுமுறுன்னு பார்க்க உங்களுக்கு அப்படி தெரியுது. நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாகிடுச்சு. அந்த எண்ணெய் கூட பாருங்கள் ரொம்ப கருப்பாயிடுச்சு. அவ்வளோ தூரம் கருப்பாகணும்னு இல்லை. அதில் கரம் மசாலா போட்டு அதையும் எடுத்து ஊற்றிட்டேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. நீங்கள் அப்படி பண்ணிடாதீங்க. இப்போ இது பண்ணலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் தாளிச்சா தான் பிடிக்கும். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிறேன். நிறைய பேர் மீன் குழம்புக்கு வந்து கடுகுலாம் போட்டு தாளிப்பாங்க. எனக்கு அது பிடிக்காது. ஏன்னா வெந்தயம் போட்டாலே ஒரு தனி ஸ்மெல் இருக்கும் மீன் குழம்பு. வெந்தயம், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இந்த மாதிரி தான் பண்ணி
இங்கே இருக்கிற எல்லா மீன்களை விட இந்த மத்தி மீனில் வந்து அவ்வளோ சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதை விட உடம்புக்கும் நல்லா சத்தானது கூட. இப்போ நம்ம வதக்கினது எல்லாத்தையும் இந்த குழம்புல எடுத்து ஊற்றிடுறோம். பாருங்கள், அந்த பொரிச்சு வச்சதும் ஊற்றிருக்கேன். லைட்டாக அப்படியே இது பண்ணி விட்டாச்சு. மீன் பாருங்கள், ஒன்றுமே உடஞ்சிருக்காது, எல்லாம் நல்லா அழகாக இருக்கும். போட்டது எப்படி போட்டோமோ அதே மாதிரியே இருக்கும் மீன்லாம்.